ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சார் அம்மா கிச்சனில் இட்லி தோசைக்கு தொட்டுக்க சூப்பரான ஷாலட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது என்ன ஷாலட் அப்படி பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாம்பார் வெங்காயம் அதுதான். சின்ன வெங்காயத்தில் வச்சு ஒரு சூப்பரான ஒரு சட்னி அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய சின்ன வெங்காயத்தை ஒரு 200 கிராம் போல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உரிச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுக்கு காரம் ஜாஸ்தி சொல்லுன்னு வேணும்னா கூட ஒன்று சேர்த்துக்கலாம், கொஞ்சம் குறைவாக வேணுன்னா ஒன்று குறைச்சிக்கலாம். அது மாதிரி போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து அதையும் வறுத்துடலாம். ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கலாம். உளுந்தும் நல்லா வறுபட்ட உடனே நம்ம தோல் உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு. இதையும் நல்லா வதக்கிடலாம். இதோ கொஞ்சம் சிம்மில் வச்சே வதக்கிடலாம். இது கூடயே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கும்ல, அதுக்காக தான். நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வாசனைக்கு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்ல வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயமே ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காய கார சட்னி அப்படின்னு சொல்லிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் அப்படியே ஆற விடலாம். நல்லா தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா வதங்கிருச்சு. வதங்கினோடனே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா அப்படி கொஞ்சம் 2-3 நாள் வச்சுக்கலாம். பார்த்திங்களா, நல்லா அரைச்சாச்சு, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கலாம். சும்மாவே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், தாளித்தா கூடுதல் டேஸ்ட். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு, ஏற்கனவே காரம் நிறைய போட்டாச்சு, அதனால் நான் மிளகாய் வத்தல்லாம் கிள்ளி போடலை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதில் ஊற்றிட வேண்டிதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஷாலட் சட்னி. இந்த வெங்காய சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சார் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பாய்.